ಹರಿಬೋಲ್ ದಂಡವತ್ ಪ್ರಣಾಮ್. நான் ஸ்ரீ நரோத்தம தாஸ் டாக்கூருக்கு பிரேம பக்தி சந்திரிகா படிச்சுட்டு இருந்தேன். நேற்று ஒரு ஸ்லோகம் பாதி பேசியிருந்தேன், அதுக்கு பார்த்து அதை இன்னொரு வாட்டி படிக்கிறேன். பாகவத சாஸ்திர மர்ம நவவிதா பக்தி தர்ம சதாயி கொரிபோ சுசேவனா अन्य देव आश्रय नाय तोमारे कोहिलो भाई यही भक्ति परम भजन. ஸ்ரீமத் பாகவதம் நமக்கு 9 விதமான பக்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. நம்ம அது சரியாக சேவை செய்யணும். வேறு எந்த தேவதைகளுக்கு சரணை எடுக்காமே இதுதான் உயர்ந்த பக்தி. இது சரியான முறையில் பண்ணுறது. நேற்று சிரவணம் கீர்த்தனம் பார்த்து பேசினேன், இன்னைக்கு ஸ்மரணம் பார்த்து பேச போகிறேன். भगवान के तिरुनामम, भगवान के गुणங்கள், भगवान के லீலைகள் பார்த்து மனசில் நினைக்கிறது, இதுதான் ஸ்மரணம். சாதனை பண்ணும்போ, ஜபம் பண்ணும்போ, பகவான் பார்த்து கேட்கும்போ பகவானுக்கு நினைக்கிறது, இது ஒரு உயர்ந்த ஒரு விஷயம். இங்கே ஸ்மரணம் சொன்னால் மனசு சரியாக தியானம் பண்ணுறது. மனசு சுத்தம் இல்லை சொன்னால் நம்ம தியானம் பண்ண முடியாது. இப்போ மனசில் உள்ள வேறு அழுக்கு வேறு விஷயங்களை நம்ம எடுக்கலாம் சொன்னால் நம்ம பகவான் பார்த்து நினைக்க முடியாது. அதுக்கு வேண்டிதான் சில ஜீவ கோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காங்க, பகவான் பார்த்து நினைக்கிறதுக்கு முன்னாடி பகவான்ல நம்பிக்கையும் பகவான்ல சரணாகதி ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்ரீ குருதேவ் வைஷ்ணவருக்கு சேவை செய்து பகவான் பார்த்து கேட்கறது, பகவான் ஜபம் செய்யும்போ நம்ம பகவான் ஸ்மரணம் ஆனந்தமாக பண்ண முடியும். இப்போது ஒரு சாதகன், ஒரு பக்தன் சரியான முறையில் பக்தி பண்ணிட்டு போனான், ஸ்மரணத்தில் வேறு வேறு நிலம் கடிச்சிட்டு இருக்கும். கடைசியாக பாவசித்தி சொன்னால் முதல்ல பகவான்கே திருநாமம் உருவுகள் நினைக்கிறது, இதுக்கு பேர் ஸ்மரணா. தாரணா சொன்னால் நம்ம இதே மனசில் புலன் திருப்திக்கு உள்ள பொருள்களை எடுத்துட்டு பகவான்கே ஸ்வரூபம் குணங்களை நினைக்கிறது, இதுக்கு தாரணா சொல்லுவான். தியானம் பகவான்கே குறிப்பிட்ட லீலைகளை பார்த்து நினைக்கிறது தியானம். ಧ್ರುವಾನುಸ್ಮೃತಿ நிரந்தரமாக பகவான்கே லீலைகள் நினைக்கிறது ಧ್ರುವಾನುಸ್ಮೃತಿ. சமாதி பகவான்கே லீலைகள் தர்சனம். இப்படி நம்ம சரியான முறையில் போனால் பாவ சமாதி வரை போகலாம். பாத சேவனம் 4வது, நவதா பக்தியிலே 4வது பாத சேவனம். இங்கே பாத சேவனம் சொன்னால் உயர்ந்த பக்தி வைக்கிறது, மதிப்பு வைக்கிறது. ஒரே பகவான்கே தாமரை பாத சேவை பண்ணுறது அப்படி ஒன்றும் கிடையாது. பகவான்கே தாமரை முகம், பகவானுக்கு தாமரை கைகள், பகவானுக்கு உடம்பு, எல்லா விதமாக சேவை செய்கிறது. நம்ம சேவை உயர்ந்த மதிப்பு கவனம் வச்சு இருக்கணும். சேவை சமயம் இடம் சூழ்நிலை வச்சு நடக்கும். சாதாரணமாக சேவை சொல்லும்போது கோயிலில் மடத்தில் நடக்கிறது சேவை சொல்லி. ஸ்ரீமத் பாகவதம் 4வது காண்டம் 21வது அத்தியாயம் 29வது ஸ்லோகத்தில் பிருது மகாராஜ் சொல்லிட்டு இருக்காங்க, ஓ பகவானே, உன் தாமரை பாதத்தின் சேவைಗೆ ருசி வரும்போ மனிதனுக்கு என்ன சொல்கிறது, எல்லா விதமான அழுக்கு போயிடும்.
புலன் திருப்திக்கு ஆசைகள் போயிடும். எண்ண முடியாத பிறவிகளில் செய்த கர்மங்கள் இறப்போ அந்த இது பலன் போயிடும். எப்படி பகவானே உன் தாமரை பாதத்தில் கங்கை வந்து இந்த 3 உலகத்துக்கு பவித்திரம் பண்ணுறது, அதுபோல உன் சேவை பண்ணும்போது அந்த பக்தன் பவித்திரன் ஆயிடுவான். முச்சகுந்த மகாராஜ் ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் 51வது அத்தியாயம் 56வது ஸ்லோகத்தில் சொல்லிட்டு இருக்கார், ஓ பகவானே, உன் தாமரை பாதத்தின் சேவை விட்டு எனக்கு வேறு எந்த வரம் வேண்டாம். யார் உன் சேவை பண்ணிட்டு இருக்கான் அவனுக்கு இது மோட்சம் முக்தி தேவையா? அப்போ பாத சேவை வரும்போது அதில் பகவான்க்கு ஸ்ரீ விக்கிரகம் பார்க்கறது, தொடுறது, பரிக்கிரமா பண்ணுறது, ஸ்ரீ விக்கிரகத்துக்கு பின்னாடி நடந்து போகிறது, கோயிலுக்கு போகிறது, கங்கை இந்த மாதிரி புனிதமான நதிகளிலே குளிக்கிறது, தீர்த்தங்கள் ஜெகநாத்புரி, துவாரகா, மதுரா, பிருந்தாவனா, மாயப்பூர் இந்த தரிசனம் பண்ணுறது, இதெல்லாமே பாத சேவையில் இருக்கும். இனி 5வது அர்ச்சனம். அர்ச்சனம் காயத்ரி தீக்ஷா வாங்கலாச்சுன்னா ஒருத்தர் பகவான்க்கு ஸ்ரீ விக்கிரக சேவை பண்ணக்கூடாது. வேறு விதமான இது வந்துடும். பக்தி சந்தர்பா கிரந்தத்திலே ஜீவ கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, யார் விஷ்ணு மந்திரத்திலே தீட்சை வாங்குறா, அவர் கிரகஸ்தர் இருக்கலாம், தியாகிகள் இருக்கலாம், பிரம்மச்சாரி இருக்கலாம், காட்டுவாசி இருக்கலாம், அவங்க ஸ்ரீ விக்கிரக சேவை பண்ணியாச்சு சொன்னால் நரக்கத்தில் போயிடுவாங்க. இது சாஸ்திரம் சொல்கிறது, விக்கிரக சேவை பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக தீக்ஷா, காயத்ரி தீக்ஷா வாங்கியிருக்கணும். விஷ்ணு தர்மோத்தர புராணம் கூட இதே சொல்கிறது, ஒருத்தர் விஷ்ணு மந்திரம் காயத்ரி சொன்ன மந்திரங்களை வாங்காமல் ஸ்ரீ விக்கிரக இல்லை, இங்கே யார் தீட்சை வாங்கியாச்சு ஸ்ரீ விக்கிரகம் இருக்குச்சுன்னா தினமும் 1, 2, 3 வாட்டி அதுக்கு சேவை செய்யணும். ஸ்ரீ விக்கிரக சேவை பண்ணாமல் சாப்பிட்டா அந்த ஜீவன் வேறு விதமான நரக்கத்தில் போவான். அப்போ சாதாரணமாக ஸ்ரீ விக்கிரக சேவை கிரகஸ்தருக்கு வேண்டி, பணக்காரர் பக்தருக்கு வேண்டி சொல்லி பக்தி சந்தர்ப்பத்தில் ஜீவகோஸ்வாமி சொல்லிட்டு இருக்காரு. பட் ஸ்ரீ விக்கிரகம் சொன்னால் கையில் ஸ்ரீ விக்கிரகம் இருந்தால் சோம்பேறித்தனம் விட்டு சேவை செய்யணும், நல்ல முறையாக பண்ணணும், கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. चैतन्य चरित्रामृतத்தில் विग्रह नाही तुम्ही साक्षात ब्रजेंद्र नंदन, பகவானே நீ ஒரு விக்கிரகம் கிடையாது, நின்று பிரஜேந்திர நந்தன் கிருஷ்ணன் தான். நம்பிக்கையோடனே ஸ்ரீ விக்கிரக சேவை பண்ணணும். பக்தி சந்தர்ப்பத்தில் திருப்பி ராஜீவ் கோஸ்வாமி பார்த்து சொல்லிட்டு இருக்காரு, உயர்ந்த பக்தர் பகவானுக்கு ஸ்ரீ விக்கிரகம் பகவானில் வித்தியாசப்பட மாட்டாங்க. 2 பேருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நம்ம ராமாயணத்தில் வருது, தசரதர் ஒரு மானை நினச்சிட்டு சிரவணகுமாரை சொல்லி ஒருத்தனுக்கு அம்பு விட்டு கொன்னிடுவார். அதுக்கப்புறம் அவர் அப்பா முன்னாடி அந்த இது சொல்லும்போது அப்பா சொல்லிட்டு இருக்காரு, நான் வாழ்க்கையிலே பகவான் ஸ்ரீ ஹரிகே விக்கிரகத்துக்கு ஒரு கல் நினைச்சு அபராதம் பண்ணேன்னா அதுதான் நான் இப்போ என் மகனுக்கு சாவு கேட்டு துன்பத்தில் இருக்கேன்னு சொல்லி. चैतन्य चरित्रामृत चल रहे नाम विग्रह स्वरूप 3 एक रूप 3 भेद नहीं तीनों चिदानंद रूप. भगवान के तिरुनामम, भगवान के श्री विग्रहम, भगवान और 3 में व्यत्यास கிடையாது. இப்போ நம்ம முழு நம்பிக்கை வச்சு உறுதி வச்சு சாஸ்திரத்தில் நம்ம ஸ்ரீ விக்கிரகத்துக்கு சரியான முறையில் சேவை பண்ணுறது.
கிருஷ்ண ஜெயந்தி, ஏகாதசி இந்த மாதிரி விரதம் பண்ணுறது கூட புருஷோத்தம மாதம் கார்த்திக் வருது, இது கூட அர்ச்சனம்லே தான் வரும். இனி ஆறாவது வந்தனம். ವಂದನಂ ಅರ್ಚನೆಯಲ್ಲೇ ಕೂಡ ಅವರು ಕೀರ್ತನೆಯಲ್ಲಿ ಅವರು ಸ್ಮರಣೆಯಲ್ಲಿ ಅವರು திருப்பி அது தனியாக யார் கொடுத்துருக்காங்க நவதா பக்தியிலே. இதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது. நிறைய பக்தர் பகவான்ಗೆ லீலைகளை கேட்கும்போ, குணங்களை கேட்கும்போ ரொம்ப பணி வந்துடும். இப்போ நமக்கு தகுதி இல்லை பகவான் தாமரை பாத சேவை பண்ணுறதுக்கு அப்படின்னு நினச்சிடுவான். ஏன்னா நினைப்பா, நான் பகவானுக்கு தூரத்தில் நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பேன், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வேண்டி வந்தால் நான் நல்லா இருக்கு. பிரம்மா பகவானுக்கு புகழ்ச்சி பண்ணிட்டு இருக்காரு ஸ்ரீமத் பாகவதம்ல. ஓ பகவானே, எல்லா விதமான தெய்வீக குணங்களும் உன்கிட்ட இருக்கு, உன் பார்த்து யாருமே முழுசா புரிய முடியும், உன் கருணை வேணும் சொல்லு. ஒருத்தனை வாழ்க்கையில் வர சந்தோஷம் துன்பம் இப்படி உன் கருணை நினச்சி இல்லை தனಗೆ போன பிறவியில் உள்ள கர்மத்தின் பலன் நினச்சி வாழ்க்கை கொண்டு போவான். அவன் தன உடம்பு மனசு சப்தங்களை வச்சு உனக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான், உன் கருணைக்கு வேண்டி. அவனுக்கு ஒரு ஆசை இருக்குது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, பகவான் கருணை எனக்கு கிடைக்கும். சாத்தக்கா சொல்லி ஒரு பறவை வாய் திறந்து இப்படி உட்காந்துருக்கு, அந்த மழை நீர் வாயில் வரணும்னு சொல்லி. அப்படியே சில பக்தர் பகவான் கருணை கிடைக்கணும்னு சொல்லி பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு இருப்பான், பக்தி பண்ணிட்டு இருப்பான். ஏழாவது தாஸ்யம். தாஸ்யம் இங்கே லட்சக்கணக்கான பிரிவுக்கு அப்புறம் ஒரு ஜீவனுக்கு நான் பகவானுக்கு தாசன் தாசி அந்த பாவம் வரும். அப்போது அவங்களும் பக்தி பண்ணிகிட்டு இருக்காங்க, பக்தியில் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, நான் பகவானுக்கு தாசன் தாசி, சேவை முயற்சி பண்ணுவான். துர்வாசா முனி அம்பரீஷ் மகாராஜாக்கு சொல்லிட்டு இருக்காரு, பகவானுக்கு நாமம் கேட்கும்போ, பகவான் நாமம் ஜபம் பண்ணும்போ ஒருத்தருக்கு இதயம் சுத்தமாயிடும். தீர்த்த யாத்திரை போகிறதுக்கு பெரிய பலன் இது கொடுத்துட்டு இருக்கு. பட் எப்போ ஒரு ஜீவன் பகவானுக்கு சரணாயிடுவானோ அப்போ அவன் நான் பகவானுக்கு தாசன் தாசி, பகவானுக்கு சேவை பண்ண தொடங்குவான். எட்டாவது சக்கியம். சக்கியம் சொன்னால் நம்ம பகவானுக்கு நண்பன், ஃப்ரெண்டு நினைக்கிறது. இப்போ அங்கே பிரஜவாசிகள் நம்ம பார்த்துருக்கோம், ஸ்ரீதாமா, சுதாமா, மதுமங்கலா, இவங்களெல்லாம் பகவானுக்கு ஃப்ரெண்டு நினைச்சாங்க. ராமார்ச்சனா சந்திரிகா சொல்லி புத்தகம் சொல்கிறது, பகவானுக்கு மனிதனாய் பார்த்துட்டு அவன் கூட ஃப்ரெண்டு ஆவது. சில பக்தர் ಇದೊಂದು ಉಯರ್ந்த ಭಕ್ತಿ. தாஸ்யத்தில் பகவான் மேலே ஒரு மதிப்பு இருக்குது. ஒரு இப்படி பண்ணணும் இப்படி பண்ணக்கூடாது. பட் சக்கியத்தில் அதெல்லாம் கிடையாது. சக்கியத்தில் அனுபான நம்பிக்கை. சக்கியத்தில் ஒரு பக்தன் தானும் பகவான் ஒரே போல இருக்காங்க. பட் உண்மையான சக்கியத்தின் பக்தன் வெளியில் தன் பாவங்கள் சொல்ல மாட்டான், மனசு இதயத்தில் பாவங்கள் வச்சு வெளியில் சாதாரணமாக வாழ்க்கை கொண்டு போவான். கடைசி ஆத்ம நிவேதனா. நம்ம உடம்பு நம்ம ஆத்மாவுக்கு பகவானுக்கு கொடுத்துடுது. சமர்ப்பணம், எல்லா கிருஷ்ண சமர்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம். இதில் எந்த விதமான சொந்த ஆசைகள் சொந்த இது இருக்காது. எல்லா மனசு உடம்பு
ಶಬ್ದಂ ಎಲ್ಲ ಭಗವಾನ್ಗೆ அர்ப்பணம். ஒரு உதாரணம், ஒருத்தர் பசுமாடு சேல்ஸ் பண்ணிடுவார். அதுக்கப்புறம் யோசனை பண்ண மாட்டார், அந்த வாங்கின ஆள் சரியாக பார்ப்பானா இல்லை, சொல்லி கொடுத்தாச்சு. பசுமாடு கூட இப்போ யார் விற்றான்னு பற்றி யோசனை பண்ணாது, யார் கூட இருக்கு அவனுக்கு வேண்டி வேலை செய்யுது. இதே போல நம்ம பகவானுக்கு சரணாடுத்தாச்சு சொன்னால் பகவானுக்கு சேவை பண்ணுவோம், பகவானுக்கு நினைப்போம். இப்படி நரோத்தம தாஸ் தாக்கூர் சொல்லிகிட்ருக்காரு, நவதா புத்தி சரியாக பண்ணிவிட்டு வேறு எந்த தேவதைகளை ஆசிரியம் எடுக்காமல் பகவான் ஸ்ரீ கோவிந்தன் தாமரை பாதத்தில் நம்ம நவதா பக்தி பண்ணி சரணாவது. ஹரி போல் தண்டோத்னா.